ஹாய் உறவுகளே, வெல்கம் டு என்எஸ்எஸ் உலகம். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, மருதமலை போனதை பற்றி தான். ஒரு வழியாக மருதமலை வந்துட்டோங்க, ரீச் ஆகிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், டோ தெரிகிறாரு பார்த்தீங்களா? அப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக வந்தோம். மொட்டை போட்டு வந்தோடனையும் குட்டீஸுக்கு 2 பேருமே அப்பாவை சுற்றி 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 பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா அதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிக்கெட் எடுத்து மலையில் பஸ்ஸுக்கு போகணும்னு ஒரே ஹாப்பி. அதுவும் பஸ்ஸில் வந்து முன்னாடி தான் உட்காரணும், உட்காந்து முன்னாடி தான் பார்த்துட்டே வேடிக்கை பார்த்துட்டு போகணும்னு 2 பஸ்ஸு ஃபுல்லாகி போக வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அம்மா முன்னாடி சீட்டில் தான் உட்காரணும், முன்னாடி சீட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி முன்னாடி சீட்டில் உட்காந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. குட்டீஸுகளை வந்து நம்ம இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போனாலே அவங்களுக்கு ஒரே ஜாலி தான். அதுவும் லீவ் விட்ட பின்னாடி கூட்டிகிட்டு போகிறதுனா அவங்களுக்கு சொல்லவே வேணாங்க. அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்தாலே நம்மளுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அப்படி தாங்க இருந்துச்சு அன்றைக்கி டே. அப்பாவுக்கு மொட்டை போடுறதுக்காக தமிழ் வருடத்தோட கடைசி நாள் மருதமலை முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே அப்பாவுக்கு மொட்டை போட்டு மறாவது நாள் சித்திரை 1 எங்கள் ஊரில் இருக்கிற காளியம்மனுக்கு அன்றைக்கி நல்லா விசேஷமாக இருக்குங்க. சரி அப்படியே தீர்த்தமும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. குட்டீஸ் வந்து என்ஜாய் பண்ணுறதை பார்த்தே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் போன அன்றைக்கி ரொம்ப கூட்டங்க. நாங்கள் நினைக்கவே இல்லை இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அது அந்த ஜன்னல் ஓரத்தில் முன்னாடி உட்காந்துட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு நமக்கு பயமாக இருக்குது. ஆனால் அவங்க அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோங்க. அந்த வளைவு பெண்டு இதெல்லாம் திரும்புறதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்னமோ சொல்லவே முடியாது, வார்த்தைகளே இல்லை அவங்க படுற சந்தோஷத்துக்கு. அவங்க படுற சந்தோஷத்தை பார்த்தா நமக்கு அதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம். கீழே இறங்கணும், எப்போம்மா கோயில் வரும் எப்போம்மா கோயில் வரும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. பஸ் வந்துருச்சு, இறங்குறக்கு ஆயிடுச்சுங்க. நல்ல கூட்டங்க, பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் நாளைக்கு தானே சித்திரை 1 அப்படின்னு நினச்சோம். ஆனால் பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. இறங்கி செப்பலெல்லாம் கீழே விட்டுட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பித்தோம். குட்டீஸ்க்கு ஒரே ஜாலி. அப்படியே போய் விநாயகரையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைனில் நின்று வள்ளி தெய்வானை முருகரையெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்தோம். அப்புறம் தரிசனம் பண்ணிவிட்டு முருகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே வந்தோங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்காக கன்னிமார் கோயிலுக்கு. நாங்கள் மேலே தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போனோம். இல்லை கீழே தான் தீர்த்த கிணறு இருக்குது, அங்கே போனீங்கன்னா தீர்த்தம் பிடிச்சி தருவாங்க, அங்கேயே முத்திரிச்சு நீங்கள் கொண்டு போகலாம், அதுதான் தீர்த்தம் வந்து எடுக்கிறதுக்கு உகந்தது அப்படின்னாங்க. சரின்னு அதே மாதிரி அங்கே போய் தீர்த்தமெல்லாம் முத்திரிச்சிட்டு அப்படியே சித்திரை போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கீழே போனோம். பாப்பாவும் ஒரே ஜாலி. அப்புறம் அங்கே போயிட்டுங்க ஒரையும் பார்த்து மனசில் வேண்டிட்டு பாப்பாங்க தாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் அப்படியே வந்தாங்களா, இந்த கல்லெல்லாம் அடுக்கி வைப்பாங்கல்ல, அதை பார்த்துட்டு சின்ன பொண்ணும் நானும் அடுக்கி வைப்பேன்னு ஒரே ரகலை அடுக்கி வச்சுட்டு வந்தா. அத்தை ஊறுகாய் போட்டு கொண்டு வந்திருந்தாங்கன்னு சின்ன பாப்பா சாப்பிட்டு இருந்தா. அப்புறம் ஒரு வழியாக எல்லாம் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம மருதமலை ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கீழே இறங்கறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. கீழே வந்ததும் இந்த மிட்டாயெல்லாம் பார்த்தோன்னையும் இதெல்லாம் என்ன இந்த மிட்டாய் என்ன என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு